ஆசிரிய உறவுகளுக்கு வணக்கம். அன்பார்ந்த ஆசிரியர்களே, டெட்டு சம்பந்தமான வழக்குகளை, செய்திகளை நம்ம தொடர்ந்து காணொலியாக பதிவிட்டு வருகிறோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னு கேட்டா, இன்றும் உயர்நீதிமன்றத்துல மாண்புமிகு நீதியரசர் மகாதேவன் அவர்கள் முன்பாக இன்று ஒரு வழக்கு விசாரணைக்கு வந்தது. இந்த வழக்கு ஆல்ரெடி போட்டித் தேர்வுக்கு எதிராக தனி நீதிபதி அமர்வு முன்பு தள்ளுபடி செய்யப்பட்டு மீண்டும் அப்பீல் செய்து 3 கட்ட விசாரணைகள் முடிந்து இன்று விசாரணைக்கு வருகிறது. இந்த விசாரணையில ஏற்கனவே 24ஆம் தேதி வந்த விசாரணையின் போது இந்த டெட்டு மதிப்பெண்ணை வெயிட்டேஜுக்காக அதை என்சிடி நாம்ஸ் 2011 வெளியிட்டு இருந்தாங்க. அந்த நாம்ஸை தெளிவுபடுத்ததான் சொல்லியிருந்தாங்க. மதிப்பெண்ணை ஒரு வழிகாட்டியாக கூறினீர்களா இல்ல கம்பல்சரி அந்த மதிப்பெண்ணை கணக்குல கருதணுமா, இது குறித்து தெளிவுபடுத்ததான் சொல்லியிருந்தாங்க. ஆனா இன்னைக்கு வழக்கு விசாரணை வரும்போது கொஞ்சம் சம் டெக்னிக்கல் ப்ராப்ளம் இருந்தது. ஏன்னா சவுண்ட் சரியாக நம்ம கேட்க முடியல. கவிதா ரமேஷ் அவர்கள் எல்லாம் என்ன பேசினாங்கன்னே நம்மளுக்கு சரியா புலப்படல. அந்த என்சிடி சார்பா பேசிய வழக்கறிஞரும் என்ன ஆர்கியூ பண்ணாங்கன்னே அது சரியாகவே நம்மளுக்கு கேட்கல. சவுண்ட் பிரச்சனை இருந்தது. வழக்கு பெருசா நீண்ட நெடிய நேரம்லாம் போகல. ஒரு 5 நிமிடங்கள் தான் இந்த வழக்கு நடைபெற்றது. இறுதியே நம்மளுக்கு புலப்பட்ட விஷயங்கள் என்னவென்றால், இந்த வழக்கு 6ஆம் தேதி ஜூன் 6ஆம் தேதிக்கு தள்ளி வச்சிருக்காரு. அப்ப சொல்லும்போது அந்த வழக்கை சொல்லும்போது என்னன்னு கேட்டாருன்னா, அந்த என்சிடி வழக்கறிஞர்கிட்ட அந்த 6ஆம் தேதியை இறுதி கெடுவா தான் கொடுத்திருக்காரு. அப்படி பார்க்கும்போது என்னன்னு கேட்டா இவங்க அந்த கிளாரிபிகேஷன் ஒன்றும் தெளிவுபடுத்தலதான் எனக்கு தோணுது. தெளிவுபடுத்தாதனால அது அந்த 6ஆம் தேதி அதுக்கு டைம் எடுத்துக்காதீங்கன்னு சொல்லியிருக்காரு. அது அதே சமயத்துல இது இது சம்பந்தமா ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கறது கூட என்னன்னு கேட்டா, அந்த என்சிடி வழக்கறிஞர் நீங்கள் என்ன முடிவு எடுக்கிறீங்களோ இப்ப முடிவெடுங்க அப்படின்ட்டு சிரிச்சுட்டே தான் அவர் அந்த விஷயத்த கூறினாங்க. இப்போதைக்கு அந்த கிளாரிபிகேஷன் கொடுக்கலன்னு தான் தோணுது. 6ஆம் தேதி வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வரும்போதுதான் தெரியும் அது சம்பந்தமான முடிவுகள். இப்ப என்ன நம்மளுடைய தற்போதைய நிலைமை என்னன்றா, இப்ப இந்த 2024 பேப்பர் 2 எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. அதே சமயத்துல இந்த பேப்பர் 1க்கு எக்ஸாமும் ஜூன் 23ஆம் தேதி நடைபெறுது. இவங்களுக்கெல்லாம் என்ன ஒரு இப்ப தீர்வு தரப்பு தெரியல. ஏன்னு கேட்டா இந்த வழக்கு இப்ப ஜூன் 6ஆம் தேதி வரைக்கும் தள்ளி போச்சுன்னா இப்ப இதற்கு இடையில ரிசல்ட் விட முடியாது. ஏன்னு கேட்டா இந்த வழக்குகள்லாம் நோட்டிபிகேஷனாக எதிராக போடப்பட்ட வழக்கு அப்படி இந்த வழக்கு மீண்டும் மீண்டும் இழுத்து கொண்டே போகும்போது அது நிச்சயம் ரிசல்ட் விடுவதற்கு தாமதம் தான் ஏற்படுத்தும். இதற்கு உதாரணம் என்னவென்றால் 2013 டெட்டு வச்சுட்டாங்க. இதே வெயிட்டேஜ் மெத்தடு அப்ப ஃபாலோ பண்ண சொன்னாங்க. அப்ப வெயிட்டேஜ் மெத்தடு ஃபர்ஸ்ட் வரும்போது ஸ்லாப் மெத்தடு. அந்த ஸ்லாப் மெத்தட் என்னன்னு கேட்டா 100 மதிப்பெண்கள் இருந்தா ஒரு மதிப்பெண்ணும் 90 மதிப்பெண் இருந்தா அப்படியே 2 மதிப்பெண்ணா குறைச்சிட்டு வராங்க. 100 மதிப்பெண்களுக்கு 10 மதிப்பெண்களும் 90க்கு 8, அடுத்தது 80க்கு 6, அந்த மாதிரி ஸ்லாப் மெத்தட்ல 2 மதிப்பெண்ணா அப்படி குறைச்சிட்டு வந்திருந்தாங்க. அந்த மெத்தடு அப்ப இப்ப 80 மதிப்பெண் எடுத்தவங்க 79 மதிப்பெண் 2 பேருக்கு 1 மதிப்பெண் தான் வித்தியாசம். ஆனா அந்த வெயிட்டேஜ்ல 2 மதிப்பெண் போகுது என்ற ஒரு விஷயம் வரும்போது தான் அதை எதிர்த்து கோர்ட் வழக்கு போனாங்க. அப்ப வழக்கு போகும்போது அந்த வழக்கு நீண்ட நெடிய ஒரு காலமாக நடந்து முடிந்து அப்புறம் தான் என்ன பண்றாங்க கேட்டா சயின்டிபிக் மெத்தடு கொடுக்குறாங்க. அதாவது 100 மதிப்பெண் எடுத்தா 10 மதிப்பெண், இதே ஒரு 79 அப்ப 7.9. அந்த மெத்தடில் தான் பணி நியமனம் மேற்கொள்ளணும்ட்டு அப்புறம் சொன்னாங்க. அத 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 அந்த வழக்கு முடிஞ்சு திரும்பி வந்தாலும் இந்த வெயிட்டேஜ்ல நிறைய நாங்க பாதிக்கப்படுறோம். ஏன்னு கேட்டா இந்த வெயிட்டேஜே என்னன்னு கேட்டா 2000க்கு முன்னாடி டிகிரி முடிச்சவங்க, இந்த +2 10th முடிச்சவங்க எல்லாம் அந்த வெயிட்டேஜ் தற்போது இருக்கக்கூடிய
பாஸ் பண்ணவங்களோட மதிப்பெண்ணை கம்பேர் பண்ணும்போது நிறைய வித்தியாசங்கள் உள்ளன. அது மட்டும் இல்ல, அட்டானமஸ் படிச்ச காலேஜ், நான் செமஸ்டர், செமஸ்டர் போன்ற பல்வேறு காரணங்கள் அந்த வெயிட்டேஜிக்கு வந்து எதிர்த்து வழக்கு தொடுத்தாங்க. அந்த வழக்கு வந்து சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த வெயிட்டேஜ் தான் கரெக்ட்னு சொல்லிட்டாங்க. இப்ப வெயிட்டேஜ் கரெக்ட்னு சொல்லும்போது, அதுதான் தமிழகத்துல வந்து அத ஃபாலோ பண்ணி ஆல்ரெடி பணி நியமனம்லாம் போட்டாங்க. பணி நியமனம் போட்டதுனால அது வந்து ஒண்ணுமே பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை ஆயிப்போச்சு. இப்ப அவங்க தான் மீண்டும் அந்த 400 பேரு வழக்குல வந்து திருப்பி மீண்டும் இந்த வழக்க கொண்டு வந்தாங்க. அந்த வழக்க கொண்டு வந்து தான் அது வந்து இறுதி தீர்ப்புக்காக காத்து கொண்டிருக்கிறது. தற்போது மீண்டும் இப்ப வந்து அந்த வெயிட்டேஜ் வந்து தவறான வழிமுறைன்னு சொல்லிட்டு இப்ப போட்டித் தேர்வு கொண்டு வந்ததுனால, போட்டித் தேர்வுக்கு எதிராகவும் இப்ப பல்வேறு வழக்குகள் வந்து இப்ப நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த வகையில தான் இந்த ஒரு வழக்கு. இது மட்டும் இல்ல, இன்னும் நெறைய வழக்குகள் இருக்கு. இதுல வேடிக்கையான விஷயம் என்னவென்றால், அந்த நோட்டிஃபிகேஷன் எதிராக தனி நீதிபதி அமர்வுல வந்து மாண்புமிகு நீதியரசர் ஜி.கே. இளந்திரன் அவர்கள் வந்து எல்லா வழக்குகளையும் வந்து தள்ளுபடி செய்றேன்னு சொன்னாரு இது சம்பந்தமா. ஆனா, அவரே வந்து ஒரு வழக்கு என்ன பண்ணிருக்காருன்னு கேட்டா, டபுள் பெஞ்சுக்கு மாத்திருக்காரு. அவரே வந்து மாத்திருக்காரு. அத நான் வந்து இந்த காணொளியில காமிக்கிறேன் உங்களுக்கு. அ அப்படியே டபுள் பெஞ்ச் மாத்தி இருக்கிற சூழ்நிலையில, அப்படி மாத்தப்பட்ட ஒரு வழக்கு தான். அது பர்ட்டிகுலரா வந்து அந்த வழக்கு எந்த வழக்குன்னு கேட்டா, நம்ம ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம்ல, சங்கர சுப்புன்னு ஒரு வழக்கு வந்து 14 பேர் வந்து இது பண்ணாங்க பாத்தியா? அந்த 14 பேர்ல அ சித்ரா சித்ரா என்பவங்க 8 பேர் வழக்கு தான் அவர் வந்து டபுள் பெஞ்சுக்கா மாத்திருக்காரு. அதே இன்னொரு வழக்கு வந்து இந்த ஜீவிதா. அந்த வழக்கு எப்படி வந்து அதுல வந்து அவங்க எப்படி அந்த வழக்குல வந்து டபுள் பெஞ்சுக்கு வந்து வருதுன்னு கேட்டா, அத ரெஜிஸ்டர் அவரே என்ன பண்ணாரு டைரக்டா டபுள் பெஞ்சுக்கு ரெக்கமெண்ட் பண்றாரு. அதாவது என்னன்னு கேட்டா, ரெஜிஸ்டர் என்பவர் வந்து அவரும் ஒரு நீதிபதி மாரி தான். ஏன்னு ஒரு வழக்கு கோர்ட்டுக்கு வருதுன்னா, அந்த வழக்கு வந்து முகாந்திரம் உள்ளதா, இல்லையா என்று வந்து முடிவு செய்யக்கூடியவர் வந்து ரெஜிஸ்டர் தான். அந்த ப பதிவாளரும் ஒரு நீதிபதி போன்று தான். அப்ப அவரு என்ன பண்றாருன்னு கேட்டா, அந்த வழக்க வந்து டைரக்டாவே இரு நீதிபதி அமர்வுக்கு வந்து டைரக்டாவே மாத்துனாரு. அப்ப வந்து இந்த 8 நாளும் 12 பேர் வந்து இந்த வழக்குல கடைசியா அந்த 24ஆம் தேதியில வந்து அந்த 22ஆம் தேதி வந்து ஜாயிண்ட் ஆகுறாங்க. மீதி 2 பேர் வந்து ஜனவரி வந்து அந்த இறுதிக்கட்ட விசாரணை வந்து நடக்கும்போதே அந்த 2 பேரும் இதே சங்கர சுப்பு மற்றும் முனுசாமி வழக்கறிஞரோட வழக்கு தொடுத்த புவனேஸ்வரி மற்றும் வெங்கடேஷன் அவங்க வந்து ஃபர்ஸ்டே வந்து இதே வழக்குல வந்து அவங்க ஆல்ரெடி ஜாயின் பண்ணிட்டாங்க. இப்படிதான் வந்து அந்த 396 நபர்களோட இந்த 14 நபர்களும் வந்து சேர்ந்து இப்ப 410 வழக்கு 410 ஆசிரியர்களுக்கு தீர்ப்பு வரக்கூடிய சூழ்நிலை இல்ல காத்துட்டு இருக்காங்க. இப்ப வந்து என்னன்னு கேட்டா இந்த 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 மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இந்த வழக்குகள்லாம் வந்து இப்ப வந்து எப்ப முடியுன்றது வந்து தமிழக அரசு வந்து அஹ், உயர் நீதிமன்றத்திலையும் வந்து அவங்க சரியான வந்து அவங்க இதுதான் முடிவு இதுதான் நாங்க இப்படிதான் கொண்டு போறோம்ன்றத ஆணித்தரமாவும் சொல்ல மாட்டாங்க. இந்த சிக்கலுக்கு இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வருது அதுக்கு என்ன செய்ய போறீங்கன்றாலும் அதுவும் அதுக்கு உரிய பதில் இல்ல. இது இப்ப வந்து இதெல்லாம் வந்து இறுதியா ஒரு அரசு வந்து என்ன நிலைப்பாடு எடுக்க போறன்னு ஒரு கேள்விக்குறியாவே உள்ளது. அரசு வந்து முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய அரசு வந்து மெத்தனமாக செயல்படுதுன்னு தான் சொல்லலாம். 2013 காலகட்டத்துல எப்படி நடந்ததோ அதே மாதிரி இப்ப 2023லயும் அதே சூழ்நிலையை உருவாக்கி உள்ளது. இது வந்து தேர்வெழுதிய ஆசிரியர்கள் மத்தியிலும் மன உளைச்சல் உள்ளது. அதே சமயத்துல இந்த வழக்கு போட்ட ஆசிரியர்கள் மத்தியிலும் மனச்சல் உள்ளது. ஏன்னு கேட்டா அந்த 410 ஆசிரியர்களுக்கும் வந்து இதை ஒரு பெருசா நம்பிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து நம்மளுக்கு சாதகமா வந்துருமா? இந்த போட்டித் தேர்வு எழுதினவங்களோடு நம்மளையும் சேர்த்து பணி நியமனம் போட்டுருவாங்களா? அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டுல அவங்களும் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல இந்த 2013 இப்ப இன்றைய வந்த வழக்கு மட்டும் கிடையாது. இன்னும் சில வழக்குகள்லாம் இருக்கிறவங்க எல்லாம் வந்து அந்த தீர்ப்பை நாம பெற்றுவிட முடியுமா? அவங்கள மாதிரி நம்ம வேலை வாங்கிட முடியுமா? ஆக மொத்தம் ஒட்டுமொத்த ஆசிரியர்கள்லாம் வந்து ஒரு திரிசங்கு நிலையில தான் இந்த தமிழக அரசு வைத்துள்ளது. எது எப்படியோ என்னுடைய பார்வையில் என்ன மீண்டும் ஒரு 2013 போலதான் இப்ப 2023 இருக்கிறது. எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி என்பது காலம்தான் இதற்கான விடைய சொல்லும். நிறைய பேர் நம்ம சேனலை வந்து பாக்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. நாம வந்து இத செய்தியா தான் நம்ம கொண்டு வரோம்.
ஒரு சில பேர் வந்து இத வந்து 2013க்காக பாக்குறாங்க. ஒரு சில பேர் 2000 இப்ப போட்டித் தேர்வு எழுதுறவங்க அப்படி அத வந்து பாக்குறாங்க. ஒரு சில பேர் வந்து இந்த வடக்குல 400 பேர் வடக்குல உள்ளவங்க அவங்களுக்கு சாதகமா பாக்குறாங்க. அதுக்கு தகுந்த மாரி நீங்க வந்து உங்களுடைய எண்ணங்கள் பிரதிபலிக்குது. நாம இந்த செய்திய வந்து செய்தியாவே எடுத்துக்கங்க. இது வந்து இது நான் வந்து இப்ப நடக்கிற விஷயங்கள மட்டும் தான் நான் இத கொண்டு வரேன். அத வந்து உங்க பார்வை வந்து வெவ்வேறு விதமா இருந்தா அதுக்கு வந்து நான் பொறுப்பு கிடையாது. ஏன்னு கேட்டா நம்ம வந்து எல்லா செய்திகளும் செய்தியா தான் நம்ம வெளியிடுறோம். இது வந்து என்னுடைய வந்து இத சொல்ல வேண்டும்ன்ற ஒரு எண்ணத்தினால இத சொல்ல வரேன். ஆ, நெறைய நம்ம வந்து நம்மளுக்கு நேரம் கிடையாது. உண்மையிலேயே சொல்லப்போனா வந்து என்ன சில பேரெல்லாம் வந்து வேலையே இல்லையான்ற மாரி கேட்கறாங்க. எனக்கு வந்து 24 ஹவர்ஸும் வேலை இருக்கு. ஏன்னு கேட்டா நான் வந்து ஒரு சுயதொழில் தான் செய்றேன். சுயதொழில்ல வந்து எனக்கு வந்து அந்த சுயதொழில்னாவே வந்து நம்ம வந்து அந்த வேலைக்கான வந்து நேரம் எல்லாமே நான் வந்து நாம ஒதுக்குறது தான். ஒரு பேக்கிங் தான் நம்ம வந்து பண்ணிட்டு நம்ம பேக்கிங் தொழில் ஒண்ணு போகுது. மசாலா பொருட்கள வந்து நான் பேக்கிங் பண்ணிட்டு போயிட்டு இருக்கேன். அந்த பேக்கிங்ல இருக்க வந்து எனக்கு 24 ஹவர்ஸும் வேலை இருக்கு. நான் இந்த வந்து என்னுடைய ஓய்வு மத்தது எல்லாமே இதிலேயே தான் நான் வந்து என்ன அடக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு. நம்மளுக்கு வந்து நெறைய வேலை நான் நெறைய வீடியோ என்னால போட முடியும். நெறைய கன்டென்ட் இருக்குது. இந்த வழக்கு சம்பந்தமான நெறைய பல்வேறு வழக்குகள் இருக்கு. இது எல்லாத்தையும் கொண்டு வர முடியும். ஆனா எனக்கு நேர இன்மையினால தான் நம்ம வந்து போடுறது கிடையாது. தற்போது இந்த கோடை காலத்தினால கொஞ்சம் வந்து நான் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கேன். என்கிட்ட கோடை காலத்துல என்கிட்ட கொஞ்சம் வியாபாரம் கொஞ்சம் கம்மி. அது ஒரு விஷயம். அதே சமயத்துல வெளியில ஏன்னா இந்த வெயிலுக்காக போறதுல நான் ஈவினிங் டைம்ல வந்து மேக்ஸிமம் போயிடுவேன். பிசினஸ் சம்பந்தமா ஈவினிங் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். இதுதான் உங்கள் மத்தியில சொல்ல வேண்டி இருந்தது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாரி நிறைய வந்து செய்திகளை வந்து நம்ம கொண்டு வந்து உங்களோட சேர்க்கணும்னு தான் ஆசை. ஆனா நம்மளுக்கு வந்து நேர இன்மை தான். நம்ம வந்து தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.